இந்த லேடி மகாசம் வந்துட்டு அவருடைய டயரியில் அவர்கள் எழுதியிருக்காரு 10,60,60,000 கிரியா ஸ்பைனல் கார்டில் ஓடினால் மட்டும்தான் செல்ஃப் ரியலைசேஷனை அட்டைன் பண்ண முடியும். அது கிரியான்னு இல்லை, எந்த பிராணாயாமம் நீங்க பண்ணாலும் அவரு எழுதியிருக்காரு. ஒரு ஜீவன் வந்து 84 லட்சம் பிறப்பு இருக்கு. 84 lakhs 84 லட்சம் பிறப்பு இருக்கு. அதுல மனித பிறப்புல வரும்போது அவனுடைய மனிதனுடைய பரிணாமம், அதாவது பிரெயின்ல உள்ள எக்ஸ்பென்ஷன் பரிணாமம். அது என்னன்னா 10,60,60,000 நமக்கு வருஷம் நமக்கு வந்துட்டு பிரெயின் எக்ஸ்பென்ஷன் கிடைக்கும். 10,60,60,000 வருடம் நமக்கு தேவை. நம்ம சாதா ஒரு லௌகியனுக்கு அவன் மீண்டும் மீண்டும் புறப்படுத்து அதோட 10,60,60,000 வருடம் நமக்கு தேவை. 10,60,60,000 வருடம் நமக்கு தேவை பிரெயின் எக்ஸ்பென்ஷன் ஆகணும். இப்போ ஒரு கிரியா பாபாஜி சொல்லியிருக்கிறது, ஒரு கிரியா வந்துட்டு ஒரு வருஷம், 1 year. அப்போ அதனால தான் அவங்க 10,60,60,000 கிரியா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆத்மா வந்துட்டு பூர்ணமாக செல்ஃப் ரியலைசேஷன்ல அட்டென்ட் பண்ண முடியும் என்ன அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இதுல என்னன்னா, அந்த ஜீவன் ஒரு மனித பிறப்பு எடுத்த பிறகும் அந்த ஜீவன் வந்துட்டு ஓரோ சக்கரையை லாக் பண்ணி தான் கிடக்கும். அதுல வந்துட்டு மூலாதார சக்கரா எழுதுங்க. மூலாதார சக்கரா வந்துட்டு 2 லட்சம் வந்துட்டு வருடம், 2 லட்சம் வருடம், 2 லட்சம் வருஷம் வந்து மூலாதார சக்கரையை பேஸ் பண்ணி ஒரு ஆத்மா கிடக்காரு. மீண்டும் அதில் அடுத்த ப்ரொமோஷன் வரும்போது 2 லட்சம். அதே போல விசுத்தி சக்கரா வரைக்கும் எத்தனை 10 லட்சம் வந்துட்டு வருஷம் நமக்கு தேவை. இது அப்போ மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரம், அநாகதம், விசுத்தி 5 சக்கரையில வந்து 2 10. அப்போ 10 வருஷம் 10 லட்சம் வருஷம் வந்துட்டு நமக்கு ப்ரொமோஷன் ஆகணுமா இருந்தால் அந்த 5 சக்கரையில தான் கிடக்கும். ஏதாவது ஒரு சக்கரையில நம்ம லாக் ആയി കിടക്കും. അപ്പൊ ഇന്ന് നമ്മുടെ ഭൂമിയിൽ ജനിച്ച് ഇപ്പം ഇരിക്കുന്നത് ഏതെങ്കിലും ഒരു ചക്രയിൽ ലാക്കായി കിടക്കാണ്. ക്രിയായോഗ വന്നിട്ട് പെട്ടെന്ന് പിന്നെ നമ്മുടെ ബ്രെയിൻ എക്സ്പാൻഷൻ കിട്ടണമെങ്കിൽ 10,60,60,000 വർഷം, എന്ന് പറഞ്ഞാൽ വിശുദ്ധിക്ക് അപ്പുറം 60,000 വർഷമാണ് വിശുദ്ധിക്ക് മുകളിലുള്ളത്. അതാ நம்ம மாணிக்க வாசகன் திருவாசகத்துல இந்த பாட்டையே பாடியிருக்காரு. புல்லாய் பூண்டாய் புழுவாய் மரமாய் செடியாய் கொடியாய் அது மனிதனாகி, மனிதனான பிறகு தேவனாகி, ஒரு தேவாம்சத்தில் இங்கே வரണമെങ്കിൽ വിശുദ്ധി ചക്രം നിങ്ങൾ താണ്ടേണ്ടി വരും. അപ്പം ദേവനാനാലും നമുക്ക് മുക്തി கிடைக்காது. ലാസ്റ്റ് தெய்வமாகி എന്നുള്ള സ്റ്റേജിൽ അവർ ലാസ്റ്റിൽ ചൊല്ലുവാർ. அந்த மாணிக்கவாதியருடைய திருவாചகத்தை படிக்க அதில் வரும். അപ്പം ദൈവ നിലയ്ക്ക് നമ്മൾ കൊണ്ടുവരണമെങ്കിൽ 10,60,60,000 ക്രിയ നിങ്ങളുടെ സ്പൈനൽ കാർഡിൽ ഏത് വിധേയനെങ്കിലും നിങ്ങൾ ചെയ്ത് കംപ്ലീറ്റ് ആക്കിയല്ലാതെ ആ സ്റ്റേജിലേക്ക് നിങ്ങൾക്ക് എത്താൻ സാധിക്കില്ല. അപ്പം അതുകൊണ്ടാണ് ക്രിയായജ്ഞമൊക്കെ ഇവിടെ കൊടുത്തിരിക്കുന്നത്. കാരണം 5 ദിവസം വന്ന് ഹൈ ലെവൽ ക്രിയ ചെയ്യുവിൻ. അപ്പോൾ ഹൈ ലെവൽ പ്രാക്ടീസ് ചെയ്ത് അത് നമുക്ക്, കാരണം നിങ്ങളുടെ ഒരു പുറത്ത് ഒതുങ്ങി ഇരുന്ന് കഴിഞ്ഞാൽ 5 ദിവസം ഒന്നും നമുക്ക് തികയില്ല. എന്നാലും ഇടയ്ക്കിടയ്ക്ക് നമ്മ ഇതേമാതിരി ക്ലാസ് കൊടുത്തിട്ടേ இருக்கும். ஒன்லி கிரியாயஜ்ஞம். அதனால பகவான் கிருஷ்ணன் வந்துட்டு அது ஜபயஜ்ஞம்னு சொன்னாங்க. அப்போ உதாரணம் என்ன, நம்ம இவர் நம்மளுடைய தியாகராஜ சுவாமிகள். இப்போ தியாகராஜ சுவாமிகள் வந்து கரெக்டா அவர் ராமனை ஜெபம் பண்ணதுக்கு வந்துட்டு நாரதர் வந்து உபதேசம் கொடுக்க. நாரதன் தான் அவருடைய குரு. இப்போ நாரதர் வந்து உபதேசம் கொடுக்கும்போது நீ ராமனை வந்து 1 கோடி மந்திரம் ஜெபம் பண்ணுன்னு சொன்ன. அப்போ நம்ம நினைக்கிறோன்னா ராம ராம ராமான்னு ஜெபம் பண்ணா 1 கோடி ஜெபம் பண்ண உடனே மோட்சம் கிடைக்குனாங்க நம்ம நினைக்கிறோம். ஆல்ரெடி அதல்ல. 1 கோடி தடவை வந்து பிராணல்ல கூட ராம மந்திரம் ஜெபிக்கிறதுக்காகவும் அங்க தியாகராஜ சுவாமிகள்கிட்ட இந்த நாரதர் வந்து சொல்லிட்டு வரும். அதே மாதிரிதான் அன்னமயாச்சாரியர்கிட்ட அதே சம்பவம் தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கோடி தீர்த்தம் சொல்லிட்டு நம்ம
அவருக்கு வேற ஒரு பேர் கோடி தீர்த்தம். அதுக்கு முன்னால பேர் வந்து நம்ம இந்த போதேந்திர சரஸ்வதி. இவங்க எல்லாம் வந்து கோடிக்கணக்கில் ராமநாமம் ஜெபம் பண்ணியிருக்காங்க. கோடி ராம ஜெபம். ராம ஜெபம்னு சொன்னாலே பிராணன்ல ராமனை ஜெபம் பண்ணு. ஏது வழியிலாவது ஒரு பிராணாயாமம் சுஷும்னையில கூடி நடக்காம யாருக்கும் முக்தி கிடைச்ச சரித்திரமே கிடையாது. இப்போ அதனால வந்துட்டு நம்ம டெய்லி எந்த கஷ்டமாவது இருக்கட்டு, டெய்லி ஒரு 3 மணிக்கூர் 2 மணிக்கூர் 3 மணிக்கூர் எத்தனை மணிக்கூர் வேணும் இந்த த்ரூ அவுட் இந்த ஃபர்ஸ்ட் கிரியா வந்துட்டு இஷ்டம் போல செய்யுங்க. செய்து 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 நீங்க கொண்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு இத்தனையும் கிரியா பண்ணாம வந்துட்டு நமக்கு கண்டிப்பா இதை அட்டென்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய கர்மங்கள் லாக் ஆகி கிடக்குது. ஏதாவது ஒரு சக்கரையில லாக் ஆகி கிடக்கும். ஒன்றில் தமசிக் கர்மமா இருக்கும், அல்லது ரஜோகுண கர்மமா இருக்கும், அல்லது சத்துவகுண கர்மங்களா இருக்கும். எனி கர்மாஸ். அப்போ அதனால கிரியை வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹை லெவல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல ஒரு ரிக்வஸ்ட். வேற ஒன்றுமே கிடையாது.